மறைந்த அமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியை குறித்து பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட சமூக வலைதள பதிவுகளை நீக்கியதற்காக இன்ஸ்டாகிராம் முகநூலின் தாய் நிறுவனமான மெத்தா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. இன்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல், மலேசிய தகவல் தொடர்பு பல்லுலக ஆணையத்தின் தலைவர் தான்ஸ்ரீ முகமது சலீம் ஃபத்தேடின் ஆகிய இருவரும் மெத்தாவின் பிரதிநிதிகளை சந்தித்த போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் மரணமடைந்த அணியேவிற்கு எழுதிய இரங்கல் பதிவு மெத்தாவால் அகற்றப்பட்டது பாரபட்சம், நியாயமற்ற தன்மை மற்றும் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அடிப்படை மனித உரிமைகளுக்கான பாலஸ்தீனியர்களின் போராட்டத்தை அவமதிக்கும் வகையில் அது இருந்ததாகவும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். இதனிடையே நேற்று நடைபெற்ற பேரணியின் நேரடி ஒளிபரப்பை முகநூலில் தடை செய்ததை குறித்து மெத்தா தனது வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தது. இதுகுறித்து விரைவில் அறிக்கை வாயிலாக மெத்தா பதில்களை வெளியிடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.